Hi, welcome to my channel and I am Pooja. இந்த வீடியோவில் குயிக்காக அவகேடோ அண்ட் பாதாம் வச்சு எப்படி ஸ்மூதி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவகேடோ ஸ்மூதி. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு சோக்டு ஆல்மண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆல்மண்ட்ஸை ஸ்கின் அவுட் பண்ண மாட்டேன். நான் இப்படியே தான் நான் இந்த ஸ்மூதிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சோக் பண்ணி வச்சுருக்க ஆல்மண்ட்ஸ் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த அவகேடோ ஸ்மூத்தி பண்ணுறதுக்காக ஆல்மண்ட் மில்க் நீங்கள் ஸ்டோரில் இருந்து கூட ரெடிமேட் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் நான் இந்த வீடியோவில் வீட்லேயே ஆல்மண்ட் மில்க் வச்சு எப்படி நம்ம அவகேடோ ஸ்மூத்தி பண்ணுறதுங்கிறத தான் நான் காமிச்சிருக்கேன். இப்போ ஆல்மண்ட்ஸில் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு தேங்காய் பால் மாதிரி இருந்தாலும் பட் இதுதான் நம்மளோட ஆல்மண்ட் மில்க்கு. நம்ம ஆல்மண்ட்ஸ் எல்லாமே வித் ஸ்கின்னோட தான் இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கலர் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸே இருக்காது. நீங்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஸ்கின் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுறதும் அண்ட் இப்போ நான் இங்கே வித் ஸ்கின்னோட பேஸ்ட் பண்ணதுலேயும் ரொம்ப பெருசாக வித்தியாசமே தெரியாது. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட் பேஸ்ட்டில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ மில்க் கன்சிஸ்டன்சி கொண்டு வரேன், அவ்வளோதான். அதனால் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் அவகேடோ ஸ்மூத்தி பண்ணுறதுக்காக இதை அப்படியே தான் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை இந்த ஸ்டேஜில் நான் ஃபில்டர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தில் இந்த ஆல்மண்ட் மில்கை ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஒரு பவுலில் அவகேடோவை கட் பண்ணி அதில் இருக்க பல்ப்பை செப்பரேட்டாக எடுத்துக்க போகிறேன். ஸோ அவகேடோவை செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் சாஃப்டாக நல்லா அமுங்கணும். அப்படின்னா தான் அது பழுத்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் ஹார்டாக இருந்தால் அந்த அவகேடோ கட் பண்ணாதீங்க, அது இன்னும் காயாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற அவகேடோ பெரும்பாலும் உங்களுக்கு கசப்பாக தான் இருக்கும். சில நேரம் அவகேடோ சாஃப்டாக இருந்தாலும் கசக்கும். எஸ், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் காயாக இருக்கும் போது கட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் டேஸ்ட் கொடுக்க போகிறது கிடையாது. அவகேடோவை 2ஆக கட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக நீங்கள் ஸ்கூப் பண்ணி அப்படியே அதில் இருக்க பல்ப்பெல்லாம் எடுங்க. நீங்கள் ஸ்கூப் பண்ணும்போது பயங்கர ஸ்மூத்தாக வரும். பட்டரெல்லாம் எடுக்கும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த பல்ப்பை நீங்கள் எடுக்கும்போதே கொஞ்சோண்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, இது கசப்பாக இருக்கா இல்லையான்னு. கசப்பாக இருந்தால் இதை நம்ம அப்படியும் டிஸ்கார்டு தான் பண்ணணும், தூக்கி குப்பையில் போட்டுருங்க. கசப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக அந்த ஸ்மூதி பண்ணுங்கள். சில நேரம் அவகேடோ இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லேசாக கருப்பாக இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அது அப்படியும் யூஸ் பண்ணலாம். அதனால் அவகேடோவோட டேஸ்ட் எதுவும் மாறப்போகிறது கிடையாது. நான் இப்போ காமிச்சிட்ருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் ஒரு ஆள் குடிக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் மட்டும்தான். ஸோ நீங்கள் நிறைய பேத்துக்கு பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஸ்மூதி பண்ணுங்கள். இங்கே நான் 1 கப் அளவுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மண்ட் மில்கை மெஷர் பண்ணி இந்த அவகேடோவோட சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்மூத்தியோட இனிப்புக்காக நான் இங்கே 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் அதுக்கு பதிலாக டேட்ஸ் ஒரு 4 to 5 டேட்ஸு விதை இல்லாமல் எடுத்துகிட்டு குட்டியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் அவகேடோ ஸ்மூதியோட அந்த க்ரீன் கலரை ஸ்பாயில் பண்ண வேண்டாம், மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் சுகர் இங்கே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ணினதுக்கப்புறமா நம்மளோட அவகேடோ ஸ்மூத்தி நல்லாவேவும் பிளெண்ட் ஆகிருக்குது. ஸ்மூதி இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்மூதியோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆல்மண்ட் மில்கை சேர்த்து போட்டுக்கோங்க. அண்ட் ஐஸ் க்யூப்ஸும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆட் பண்ணிக்கல, எனக்கு ஸ்மூதி வித்தவுட் ஐஸ் இப்படி குடிக்கிறது தான் பிடிக்கும். இந்த அவகேடோ ஸ்மூதியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.